எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஜாப் ஓப்பனிங் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்கோட ஜாப் ஓப்பனிங். அவங்க வந்து 199 ஜூனியர் அசோசியேட் அண்ட் 110 அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான ஓப்பனிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் www.ipbponline.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா November 11 அண்ட் ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா December 1st. And before applying, candidates are advised to ensure that they fulfill the stipulated eligibility criteria. Otherwise, their application will be summarily rejected at any stage அப்படின்னு வந்து ஒரு போல்டான கோட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எலிஜிபிளா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கேல் 1ல். இதில் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 110 அண்ட் லொக்கேஷன் வந்து ஐபிபிபி பிரான்ச் பேங்கிங் அவுட்லெட் எங்கே இருக்கோ அங்கே வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் ஜூனியர் அசோசியேட் இதோட வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 199, டோட்டலாக 309 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா அப்படிங்கிறது தான் வந்து இந்த அனெக்ஸ்சர் 1ல் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜாப் ப்ரொஃபைல், இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான ஜாப் ப்ரொஃபைல் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜூனியர் அசோசியேட்கான ஜாப் ப்ரொஃபைலும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட்டுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 199. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி அதான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். ஆஸ் ஆன் November 1, 2025 அந்த டேட் வந்து அதில் படி அவங்களோட ஏஜ் வந்து 20 to 32 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 4, 5, 6 இந்த கேட்டகரிக்கு வந்து 3 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் ஒர்க்மேன் கேட்டகரிக்கு வந்து 4, 5, 6 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1க்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 110. அதில் வந்து இவங்களும் வந்து எனி டிகிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து 20லேருந்து 35 வயசுக்குள்ள வரைக்கும் இருக்கலான்ற போட்டிருக்காங்க. அண்ட் லெவல் 7 படி இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 இயர்ஸ் இருக்கணும். லெவல் 8 படி 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பே அண்ட் அலவன்சஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃபீஸர் கேட்டகரியில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் 55,000 வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் டென்யூர் ஆஃப் டெப்யூட்டேஷன் வந்து 1 இயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ப்ரொபேஷன் பீரியட் மாதிரி அந்த 1 இயர் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக அந்த ஜாப் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ்டு தான். இந்த ஜிடிஎஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்த மாதிரி உங்களோட கிராஜுவேஷன் பர்சன்டேஜ் மார்க்ஸை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. அண்டு ஃபர்தராக மேபி தேவைப்பட்டுச்சுன்னா அசஸ்மெண்ட்டோ இல்லை ஆன்லைன் டெஸ்ட்டோ இல்லை குரூப் டிஸ்கஷனோ இன்டர்வியூவோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ஈக்குவல் கிராஜுவேஷன் பர்சன்டேஜ் வந்து 2 கேண்டிடேட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். இது வந்து 750 ருபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அவங்க பே பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எலிஜிபிள் தானா அப்படிங்கிறது வந்து கேண்டிடேட்ஸ் வந்து என்ஷோர் பண்ணிக்கணும் அப்படின்னும் போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லீவ் பற்றி பாயிண்ட் 10ல் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் டெப்யூட்டேஷன் பற்றி அண்ட் லீவ் பென்ஷன் அதர் பெனிஃபிட்ஸ் பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கான்டாக்ட் எப்படி நடந்துக்கணும், ட்ராவல் அண்ட் ஜாயினிங் பற்றி, அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பற்றி எல்லாத்தையுமே இந்த அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லீவ் பென்ஷன் கிராஜுவிட்டி அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போகிறீங்களோ அது தகுந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேபி ஏதாவது வந்து ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஃபார் கில்ட்டி ஆஃப் மிஸ்காண்டக்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து போட்டிருக்காங்க. மேபி நீங்கள் மிஸ்காண்டக்ட் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் செலெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் நீங்கள் ஃபர்தராக இந்த ஐபிபிபி நடத்துகிற எக்ஸாமினேஷன் எதுலேயுமே உங்களால் அட்டன் பண்ண முடியாமல் அவங்களால உங்களை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும், இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் இருந்தால் அது எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் எல்லாருமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஐபிபிபி அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்து ப்ராப்பராக
நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு எலிஜிபிள், நீங்களும் உங்களுக்கும் இந்த ரோலில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் ஓவர் இந்தியா வந்து இவங்க வந்து வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, சிதம்பரம், ஈரோடு, காஞ்சிபுரம், காரைக்கால், கரூர், கோவில்பட்டி, மதுரை, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, டூட்டுக்குரின், உதயபாளையம்னு இத்தனை பிளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த நம்ம ஐபிபிபியில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தராக இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.